வணக்கம் உறவுகள் நண்பக தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். வந்து நல்லபடியாக 1 மணி நேரம் ஜிம்மை செய்து முடிச்சிட்டு, அதுக்கு பிறகு இன்றைய நாளை குறித்து சில விடயங்களை உங்களுக்கு பதிய வைத்துவிட்டு, என்னுடைய வேலையிடத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிறேன். அதேபோல் காலையிலே எழுந்து வேதத்தை படித்து ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தில் அழகாக யோவான் ஞானஸ்நானம் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சியை அவுப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் என்னை விட பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னார். பார்த்தால் இயேசு கிறிஸ்து தான் அவர். யோவான் ஞானஸ்நானம் தான் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல விடயம். ஒவ்வொரு விடயங்களுக்காக நானும் பாரப்பட்டு ஜெபித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு செய்து கொண்டிருக்கிற வேலையோடு இன்னும் ஒரு வேலை வேணும் என்று சொல்லி தேவனுக்குள் விசுவாசித்து நான் மெயில் அனுப்பி தொடர்பு கொண்டிருந்த போது தேவன் இரக்கமும் கிருபையுமாய் அந்த வேலையை எனக்கு கிடைக்க கிருபை செய்திருக்கிறார். அது தேவனுக்கே நன்றி சொல்ல வேண்டும். இந்த தேசங்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் நல்லபடியாக வேலை செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். காரணம் ஏனென்று கேட்டால், வேலை இல்லாத நாட்களில் நடந்த காலங்களை நான் எப்பொழுதும் நினைப்பேன். அந்த நினைவுகளை வைத்துத்தான் நான் இன்று வரைக்கும் வேலையிடத்தில் எப்பொழுதும் நிதானமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அது தேவனுக்கு பிரியமுள்ள விடயமாக இருக்கும். அதேபோல் வேதத்தில் அதிக புத்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறது யார் என்று பார்த்தால் தாவீது அவர்களுக்குத்தான் தேவனுடைய பைபிளில் அதிகமாக இடம் கிடைத்திருக்கிறது. தாவீது ராஜா மிக ஒரு சிறந்த ஒரு போர் வீரன். அந்த தாவீது ராஜா தேவனுக்காக அநேக காரியங்களை செய்திருந்தார். ஆனால் தேவனுக்காக அநேக காரியங்கள் செய்தாலும் தேவன் தாவீது ராஜாவுக்கு வெள்ளியும் பொன்னும் அப்படி அள்ளி கொடுத்திருந்தார், அள்ளி கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் தாவீது ராஜாவிடம் இயேசு கிறிஸ்து 2 பேரும் இடைப்படும் பொழுது தாவீது ராஜா ஒரு ஆலயத்தை தான் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் தாவீது ராஜாவிடம், நீ ஆலயத்தை கட்டுவதற்கு உனக்கு நான் அனுமதி தரவில்லை, உன்னுடைய மகன் சாலமோன் ராஜா கட்டட்டும் என்று சொல்லியிருந்தார். அது ஏன் என்று சொன்னால், தாவீது ராஜா ஒரு இரத்தம் சிந்திய ஒரு போராட்டத்தை செய்திருந்தார். அந்த போராட்டம்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு அது நலமாக இருக்கட்டும், அப்படியே உன்னுடைய மகன் ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு சாலமோன் ராஜா எப்படி ஒரு ஆலயத்தை கட்டி எப்படி ஒரு அபிஷேகத்தினால் நடந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அநேகருக்கு தெரியும் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அது அப்படியே கடந்து செல்லட்டும். அதே போல் வன்னி மலத்துளி யூடியூப்புக்கு வருவோம். காலையிலேயே தம்பியாக்களோடு எடுத்து கதைத்து தம்பியாக்களோடு பேசி அங்குள்ள விடயங்களோ ஒன்றே நலமானதை கதைக்க தேவன் கிருபை செய்தார். அதே போல் என்னுடைய ஒரு அண்ணா என்னோடு நீண்ட நேரம் பேசியிருந்தார். காலையிலேயே பேசியிருக்கும் பொழுது சில மனிதர்களை குறித்து அருவருப்பாகவும் வேதனையாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது என்று என்னிடம் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அவர் சொன்ன எல்லா விடயத்தையும் நான் உள்வாங்கி கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தேன். ஒரு பெரியவர்கள் கதைக்கும் பொழுது போய் அமைதியாக கேட்பது என்னுடைய பழக்கம். கேட்டுவிட்டு அவர் சொன்னதிலிருந்து நான் ஒரே ஒரு விடயத்தை எடுத்து அவருக்கு அதிலிருந்து நான் சில விளக்கங்களை கொடுத்திருந்தேன். கொடுக்கும் பொழுது அவரே சொன்னார், வயதில் சிறியவராக இருந்தாலும் அன்றன் நீங்கள் சொல்லுவது சரி. நான் சொன்னேன், மிக ஞானமாக உலகத்தில் நடந்து கொள்ளுங்கள் அண்ணா, உலகம் பொல்லாதது, உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் ஞானம் அவசியம், தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் அறிகுறி என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருக்கு சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சில மனிதர்கள் சிலரை காயப்படுத்தும் பொழுது எப்படியாக காயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் மிக வேதனையாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். ஒருபொழுதும் மனிதர்களை கோவப்படுத்தி எரிச்சல் படுத்தி பிரச்சனைகளுக்கு நடந்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன்.
அதேபோல இன்றைய நாளை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவசித்துக் கொள்ளுகிறேன். அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள் இருந்தாலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆதரித்து அரவணைப்பார் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். பாடுகள் மத்தியில்தான் தேவனை நாங்கள் கிட்டிச் சேர முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதேபோல வன்னி மலைத்துளை யூடியூப்புக்கு வருவோம். வன்னி மலைத்துளை யூடியூப் மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களில் குளிர்காலங்கள் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 20ஆம் தேதியை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் வன்னி மலைத்துளை யூடியூப்புக்கு மிக அழகான வீடியோக்களை உங்களுக்கு பதிவு செய்வேன். அதேபோல் நானும் ஒரு 2 நாள் லீவு எடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் என்று நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அந்த இடம் எனக்கு மிக பிடித்த இடம். அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன் என்று நம்புகிறேன். அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். என்னுடைய பதிவை பார்த்துவிட்டு ஒரு நண்பர் எடுத்து என்னோடு கதைத்தார். நண்பரே, உங்களுடைய பதிவை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பதிவிலிருந்து நிறைய பேர் நிறைய விடயங்களுக்கு வந்து கொண்டிருப்பதாக நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னால் முடிந்த வரைக்கும் இந்த வன்னி மலைத்துளை யூடியூப்பில் நலமானதை பகிர்வேன். நான் எல்லாத்தையுமே பகிர்வேன். அவரவர் மனநிலையிலிருந்து அவரவர் எடுத்துக்கொள்வது அவரவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி அவரோடு கதைத்திருந்தேன். அதில் அவர் சொன்னார், ஒருவருடைய மரணத்தை குறித்து நீங்கள் பேசியிருந்தீர்கள். அந்த மரணத்தை குறித்து நான் அதை பார்த்திருந்தேன். உண்மையிலேயே அவர் நல்ல சுகபலத்தோடு இன்று இருக்கிறார். அவருடைய வேலிடத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் சொல்லியிருந்தேன். அதே போல் நீங்கள் இன்னும் நிறைய வன்னி மலைத்துளிகளில் நீங்கள் நிறைய பதிவுகளை செய்யுங்கள். அது நலமாயிருக்கும் என்று சொல்லியிருந்தார். அன்பார்ந்த தமிழ் சமூகங்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்று உலகம் எங்கிலும் பல பிரச்சனைகள் மத்தியில் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய சுகபலத்துக்காக, உங்களுடைய உடல் நலத்துக்காக, உங்களுடைய வருமானத்துக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நிதானமாய் இருந்து கொள்ளுங்கள். ஆபத்து காலத்தில் தேவன் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ மகிழ்ந்து களி கூறுவாய் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் மிக திட்டவும் தெளிவாக எழுதியிருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் உழைக்கத்தான் வேண்டும், வாழத்தான் வேண்டும். ஆனால் தேவனை தேடிக்கொள்ளுங்கள். தேவன் அப்பொழுது உங்களை பெரிய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். நிச்சயமாக இனிவரும் நாட்களில் வெயில் காலங்கள் தொடங்கினால் என்னுடைய வேலை நேரங்கள் முடியவிட்டு நான் பிரான்ஸை மாத்திரமில்லை வேறு நாடுகளையும் உங்களுக்கு பதிவு செய்து வன்னி மலைத்துளை யூடியூப்பில் தருவேன் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதே போல் என்னுடைய நண்பன் கனடாவில் இருந்து வருவதற்காக கேட்டிருந்தான். அதற்காக இத்தாலியில் வீடு எடுப்பதை குறித்து கதைத்திருந்தான். அவன் குடும்பத்தோடு வருவதற்கு இருக்கிறான். குடும்பத்தோடு வந்து அவன் இத்தாலி நாட்டை பார்க்க தேவன் கிருபை செய்வார் என்று நான் விசுவசிக்கிறேன். அதே போல் இன்றைய நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். நலமானதுகளை பேசுங்கள், நலமற்றதை விட்டு விலகுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வேலையிடங்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி காத்துக்கொள்வார் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். போராடுவதற்கே போராட்டம் தகுந்தது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. போராடியே எங்களுடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தேவன் பெரிய விடுதலை தருவார் என்று சொல்லி தேவனுக்குள் விசுவசித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நன்றி. வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.